அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி டாக்டர்ஸ் கிச்சன் தமிழ் சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாகக்காய் ரெசிபி பார்க்க போகிறோம். பலு பாகக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காயோட வறுவல் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வழக்கமாக நாட்டு பாகக்காய், மிதி பாவக்காய் ரெண்டும் தான் நாட்டு ரகம். இந்த பலு பாவக்காய் நம்ம ரெகுலரான பாவக்காயை விட கசப்பே இருக்காது. அதை விட இது காஸ்ட்லி. ஒரு கிலோ 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் விற்பாங்க. பாகக்காயை விட அதிக பலன்கள் உள்ளது இந்த பலு பாவக்காய். இங்கிலீஷில் இதோட பேர் ஸ்பைன் கார்ட். இது பாகக்காய் ஃபேமிலியில் ஒரு வெரைட்டி. மிதி பாவக்காயை விட பெருசாகவும் ரெகுலரான நாட்டு பாகக்காயை விட கொஞ்சம் சிறுசாகவும் இருக்குது. ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. ஆனால் முள்ளோடையே சாப்பிட்லாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸாக ஆன்டி கேன்சர், ஆன்டி டயபெட்டிக் மெயினாக சொல்கிறாங்க. அல்சர் ப்ரொடெக்டிவ், நெஃப்ரோ ப்ரொடெக்டிவ், நியூரோ ப்ரொடெக்டிவ், உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தர ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், விட்டமின் சி எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. இது திண்டுக்கல், நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் அதிகமாக விளையுது. ஆனால் எல்லா ஊர்களையுமே நாட்டு காய்கறிகள் சில இடங்களில் கிடைக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் விசாரிச்சிங்கன்னா எங்கே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் இதை வாங்கி ஒரு தடவை கண்டிப்பாக செய்து பாருங்கள். செடியோட பூ இலையெல்லாம் பாருங்கள், பாகக்காயிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ காய் எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணப்போ எடுத்த விதைகள் இது. ரொம்ப ஹார்டாக இருக்க விதைகளை மட்டும் எடுத்துடலாம். தேவையான மசாலா பொருட்கள் பார்க்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காயை சேர்த்து வதக்க வேண்டியதான். பாவக்காய் வறுவல் செய்கிற மாதிரியே தான். வெண்டைக்காய், கோவக்காய் கூட இந்த மாதிரி நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வறுவல் செய்கிற மாதிரி இதையும் நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். பாகக்காயை விட கொஞ்சம் சீக்கிரமே இது வெந்துடும். உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். காய் நல்லா வெந்தோன்னே ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்தா நம்ம வறுவல் ரெடி ஆகிடும். பலு பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.